நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ரூம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பீச்சுக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டோம். சரி அங்கேயே கிட்டவே வந்து நம்ம ரூம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கேப் வந்து புக் ஆயிடுச்சு. சரி அதுக்காக கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1:30 இருக்கும். ரொம்பவே வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாப்பாக்கெலாம் ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு. எப்போ நெக்ஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரித்வினாலும் ஒரு பக்கம் ஒரே காமெடி பண்ணிட்டு இருந்தார். அவர் திடீர்னு காமெடி பண்ணுறாரு, திடீர்னு அழுகுறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டே நைட் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ரொம்ப அழுதான். ஃபீவர் வர அளவுக்கு அழுதுட்டான். அவனை சமாதானம் பார்த்தேன்னா திடீர்னு இன்றைக்கி ஆக்டிவாக இருக்கா, இன்றைக்கி நைட் எப்படி போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சென்னை ஐபிஎல் வந்து மேட்ச் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. அது பக்கத்துலேயே தான் நாங்கள் ரூம் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் வந்து சூப்பராக இருக்குது. எங்கே பார்த்தாலும் டிஷர்ட்டு, கேப்பு, அப்புறம் விசில் இது எல்லாமே வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டில் வந்து இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா நைட்டில் இது வந்து நான் வந்து ஒரு 5:30க்காக இருக்கும். நைட் 12:00 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜனங்க. நான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் வந்து பார்க்குறேன். அதனால் வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா கேப்ஸ்லாம் க்யூட்டாகவும் இருந்துச்சு. இவ்வளோ ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. பாப்பாலாம் வந்து அதுவும் இல்லாமல் நைட்டு வந்து நான் 11:30 ஷாப்பிங்லாம் போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸர் அடித்தோடனே கிட்டவே கேட்குறதுக்கு எப்படி மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபீலிங்கே வேறு லெவல் தான் சொல்ல முடியும். லைட்டிங்லாம் பக்காவாக இருந்துச்சு. நான் நேரில் பார்க்கறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இது வந்து நான் ஈவினிங் டைமில் தான் எடுத்தது. இப்போயே க்ரௌடு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. செம்ம போலீஸு, எங்கே பார்த்தாலும் போலீஸ் தான். இங்கேயே நிற்கிறீங்க அங்கேயே நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். இல்லை முதல்ல பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முதல்ல பீச்சுக்கு போயிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு 8:00 வந்து டிஷர்ட்டு யார் கேப் வாங்குறவங்க, அப்புறம் க்ரௌடு எல்லாமே உள்ள ஸ்டேடியம் போயிடுவாங்க. ஜனம் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடும். நம்ம அப்புறமா ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பாப்பா வெக்கேஷன் வந்து பாப்பாவுக்கு 3 டேஸ்க்கு வந்திருக்கோன்னா அது என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மெரினா பீச்சு கிட்ட பக்கத்துலேயே தான், வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இருந்தாலுமே நாங்கள் ஆட்டோவில் போயிட்டோம். இங்கே வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுல பக்கத்தில் இருக்கிறனால எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஹாப்பியாகவும் இருக்குது. அப்புறம் மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். வந்தோடனே என்ட்ரன்ஸ் எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாகவே இருக்குது. என்னடா இது மெரினா பீச் அதுவும் இன்றைக்கி காலியாக இருக்குது. எப்போவுமே க்ரௌடாக தானே இருக்குமே, ஏன் இன்றைக்கி காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே மைண்டு ஒரு அப்செட்டோடு நாங்களும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈவினிங் 4 ஆகுது. கால் பற்றிக்குது. மணல் அந்தளவுக்கு கொதிக்குது. சூடாகவே இருந்துச்சு. பார்த்தீங்களா, நான் லைனாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தான் இது ஒரு மெமரியாக இருக்கும். நாங்களும் என்ஜாய் பண்ணுவோம். சரி பார்க்குற உங்களுக்குமே அது பார்க்க சொல்லவே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும்ல போன மாதிரி, அதுக்காக தான் எடுத்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சங்கத் தலைவர் வந்து இறந்துட்டாங்கனால ஒரு குதிரை வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தான் இருந்துச்சு. ரித்வின் வந்து நாங்கள் சென்னை போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் வந்து போகணும் அடம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு இது பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி தான். எந்த கடையுமே இல்லை, பட் வந்து குதிரையாவது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். ஏன்னா அவனை வந்தவொடனே ஃபஸ்ட்டு சவாரி தாங்க, குதிரை சவாரி தான். அவனும் குட்டி பொண்ணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டு கிளம்பிட்டாங்க. அது மட்டும் தான் நான் வீடியோ கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரொம்பவே என்ஜாயபுளாக நானும் இவெல்லாம் பயப்படுவானே, ஏன்னா கேட்டுனே இருப்பான். நான் நேரில் போனால் பயப்படுவான்னு பார்த்தா நான் அசால்ட்டாக போயிட்டாங்க. ரித்வின்னு அந்தளவுக்கு ஹாப்பியாக போயிட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு பயமே கிடையாது, ஹாப்பி தான். எங்களுக்கும் ஹாப்பி தான். ஏன்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு பேரண்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டது அவங்களுக்கு கிடைக்க சொல்ல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அந்த ஃபீல் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வந்த உடனே இதுதாங்க ஃபஸ்ட்டு வேலை. அவங்களே சொல்லிட்டாங்க சங்கத் தலைவர் வந்து இறந்துட்டாங்க, அதனால் எந்த கடையுமே இருக்காது, நாங்களும் கிளம்பிடுவோம். நாளைக்கு சண்டே வந்து மார்னிங்லேருந்து இருக்கும் கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ரித்வின் வந்து ரிஷிகாவும் போயிட்டு வாங்கம்மா நீங்கள் அப்படின்ட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். சரி அது டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். நான் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், அது கட் பண்ணிட்டேன். ஏன்னா சரி எதுக்கு எல்லாமே வாய்ஸ் ஓவர்லேயே உங்களுக்கு சொல்லாமே அப்படின்ட்டு தான் அவர் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருந்தார். நம்ம மரியாதை கொடுக்கலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிட்டு கூட்டுன்னு போனாங்க. அப்படியே அவங்க பொறுமையாக போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட அவங்க பயப்படுவான்னு பார்த்தேன்.
அவங்க அப்படியே பொறுமையாக போட்டோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே போலீஸ்லாம் இருந்தாங்க. க்ரௌடு அந்த அளவுக்கு இன்றைக்கி சொல்லிக்கிற மாரி இல்ல. ஆனா பார்த்தீங்கன்னா, நேத்து பௌர்ணமி அதனால பீச் அலை வந்து இப்படி தான் ரொம்பவே எப்படி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என் எப்பவுமே நான் பீச்சுக்கு வர சொல்ல இந்த அளவுக்குலாம் நான் வந்து அலைலாம் பார்த்ததே கிடையாது. ஃபோர்ஸா வந்துச்சு. எனக்கே பயம் வந்துடுச்சு. அந்த அளவு அடிச்சுன்னு போற மாரி வந்துடுச்சு. எனக்கு மோஸ்ட்லி பயம்தான். ஆனா குட்டி பொண்ணுலாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவள்லாம் பயப்படவே இல்லங்க. எனக்கு பயம்தான். நானும் கத்தினே தான் இருந்தேன். "அம்மா, அம்மா பொறுமையாம்மா, டாடி கை பிடிச்சுக்கோங்க, அப்படி பிடிச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அலை பயங்கரமா வர ஆரம்பிச்சுச்சு. எப்பயும் விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருந்துச்சு. அதுக்கு தான் சொல்றேன். எல்லாருக்குமே வந்து அலர்ட் குடுத்துட்டே இருந்தாங்க அங்க. வந்தவுடனே அப்படியே சுற்றி பார்த்தோமா, ரொம்பவே ஃபன்னாக போச்சு சொல்லலாம். என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் கூட்டின்னு வந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேறு எதனா நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். ஊட்டி, கொடைக்கானல் அப்படிலாம் நிறைய சில பல இடம்லாம் நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். ஆனால் இதுக்கே நாக்கு தள்ளிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவு வெயிலுங்க. அதனால் வீட்டிலயே ரெஸ்ட் எடுத்துடணும். சரி அவங்க ஆசைக்கு கூட்டின்னு போயிடலான்ட்டு தான் முன்னாடியே கூட்டின்னு போயிடுறோம் நாங்கள். 3 டேஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆனவுடனே நாங்கள் கூட்டின்னு போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ரித்வினுக்கு ஆக்சுவலாக கர்ட் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன். அவனும் நானும் சாப்பிடவே இல்ல. அதனால் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நான் வந்து பீச்சில் விளையாட காட்டிக்கிட்டே அப்படியே வந்து ஊட்டி விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷிகா வந்து வரவே மாட்டேன்ட்டா. அவளுடைய சேட்டை வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஆனால் திட்டு வாங்கினே தான் வந்தா. ரியா வந்து என்ஜாய் பண்ணாங்க. நான் சொல்கிறதும் கேட்டாங்க. ஆனால் வந்து ரிஷிகா தான் விட்டா போதும்னு அச்சுன்னு போயிட்டா போல இருக்கு. அந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தா. சரி நம்ம கேர்ஃபுல்லாக கூட்டின்னு போகணுமே, எல்லாமே அலர்ட் கொடுத்துட்டே போயின்னே இருந்தாங்க போலீஸ்லாம். சரின்னு சொல்லிட்டு எப்பவுமே மேலே உட்காந்துட்டு இருந்தாங்க. அது வரைக்கும்